வணக்கம் நண்பர்களே. நம்ம பல பேருக்கு இருக்கிற பிரச்சனைனா அது கடன், இஎம்ஐ, வீண் செலவு, குறைஞ்ச வருமானம், பணம் வரவு இல்லை, வந்த பணமும் கையில் தங்குறது கிடையாது, கொடுத்த பணம் வரல அப்படின்னு பணம் தொடர்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்டு தான் இருக்கும். இந்த நிலை மாறணும்னா வீட்டிலேயே சில பரிகாரங்கள் செய்யலாம். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மேலும் இது போல் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சரி, பரிகாரம் 1. ஏதாவது முக்கியமான காரியம், அப்படி இல்லைனா தொழில் விஷயம் சம்பந்தமாக இல்லை பணம் மற்றவங்க கிட்ட கேட்க போகும்போது அருகம்புல் நுனி, திருநீற்று பச்சிலை இது ரெண்டையும் ஒவ்வொன்று எடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பையில் வச்சுட்டு போகிறீங்கன்னா போகிற காரியம் கண்டிப்பாக வெற்றியில் முடியும். பரிகாரம் 2. நம்ம வீடு அல்லது தொழில் செய்கிற இடத்தோட வடகிழக்கு மூலையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சு அதில் ஒரு எலுமிச்சம் பழத்தை போட்டு வைங்க. வாரத்துக்கு ஒரு முறை இல்லைனா 3 நாளுக்கு ஒரு முறை அதை மாற்றிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து 2 மாதம் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பண பற்றாக்குறை நீங்கி செல்வம் கொழிக்க ஆரம்பிக்கும். பரிகாரம் 3. பணத்தை எப்போவும் மரப்பெட்டியில் வச்சு தான் வைக்கணும். பணத்தை ஒரு சிவப்பு துணியில் கட்டி அந்த மரப்பெட்டியில் வச்சு அது கூடவே 6 வெத்தலை 3 பாக்கு சேர்த்து வச்சா பணம் பெருகிக்கிட்டே இருக்கும். தாள் அல்லது நோட்டு பணமாக இருந்தால் அதை சுருட்டி வைப்பது அவசியம். தாளை மடித்து வைக்கக்கூடாது. பரிகாரம் 4. ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கிட்டு வந்ததும் அல்லது வருமானம் வந்ததும் முதல் செலவாக உப்பு, மல்லிகைப்பூ, இனிப்பு இதில் ஏதாவது ஒன்று வாங்கி செலவு பண்ணுங்க. இப்படி தொடர்ந்து 3 மாதம் செஞ்சிங்கன்னா பணம் உங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பரிகாரம் 5. முக்கியமான காரியம், பணம் தொடர்பான சம்பவத்துக்கு வெளியில் போகும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஓம் ஸ்ரீம் 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 சக்தியே நமக இந்த மந்திரத்தை 6 முறை மனசுக்குள்ளே சொல்லிட்டு அந்த பழத்தை உங்கள் கூடவே வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் நிச்சயமாக நிறைவேறும். பரிகாரம் 6. தினமும் 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்களுக்கு என்ன பண கஷ்டமோ அதை நினச்சிக்கிட்டு அந்த கஷ்டம் நீங்க வேணும்னு உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. அப்புறமா அந்த ரூபாயை உண்டியில் போட்டு சேமியுங்க. 1 மாதம் ஆனதும் அந்த பணத்தை எடுத்து கோமாதாவிற்கு வாழைப்பழமோ அல்லது கீரையோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. இப்படி செய்யறதால அந்த கோமாதாவோட ஆசி உங்களுக்கு வந்தடையும், உங்களுக்கு பணமும் வந்து சேரும். பரிகாரம் 7. லவங்கப்பட்டையை பொடி பண்ணி அதில் கொஞ்சம் எடுத்து ஒரு பச்சை கலர் துணியில் மடித்து அந்த துணியை பச்சை நூலால் கட்டி பர்ஸ்லையோ சட்டை பாக்கெட்லேயோ வச்சிங்கன்னா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பு: வேறு நிற துணிகளை பயன்படுத்தவே கூடாது. பச்சை அல்லது சிவப்பு நிறத்துக்கு மட்டும்தான் பணத்தை ஏற்கும் வல்லமை இருக்குது. பரிகாரம் 8. வீட்டின் வெளியில் உள்ள வாசப்படியில் வலதுபுறமாக ஒரு கிண்ணத்தில் சிறிது அரிசி மற்றும் மஞ்சள் இதை ரெண்டையும் நன்றாக கலந்து வச்சிருங்க. தினமும் 1 ரூபாய் நாணயத்தை வீட்டின் தலைவரோ அல்லது வீட்டின் தலைவியோ அந்த அரிசியில் வச்சு வணங்கி வந்தீங்கன்னா பணம் சீக்கிரமாக வந்து சேரும். இது கூடவே நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டா இன்னும் சிறப்பு. மேலும் இது போல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா ஆன்மீகம் கற்பம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.